بل عجبوا أن جاءهم منذر ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முதலில் உங்கள் நேரங்களை சரியான நேரத்திற்கு நான் வராததினால் விரயப்படுத்தியிருக்கிறனோ என்ற எண்ணம் தோன்றுகிறார். அல்லாஹ்வுக்காக முதலில் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் என்னிடம் சொல்லப்பட்டது 7 மணிக்கு நீங்கள் கிளம்பினால் போதும் என்று சொன்னார்கள். ஆகவே வருகின்ற வழியிலே ஏற்பட்ட அந்த தடங்கள் காரணமாக கூடுதலான நேரங்களை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் உங்களை சிரமப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் எவ்வளவு இக்கட்டான நிலையிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பீர்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. அதிலும் தொலைக்காட்சியிலே முதல் முறையாக ஒளிபரப்பு செய்ய வேண்டிய அந்த திரைப்படங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, கேளிக்கை காட்சிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, நீயா நானா என்பதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹுவை மட்டும் நேசிப்பதற்காக, அல்லாஹுவை மட்டும் அறிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்விடம் மட்டும் உதவி தேடுவதற்காக, அல்லாஹுவை மட்டும் நம்முடைய பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹ்வை முழுமையாக அறிந்து கொள்வதற்காக வந்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லவா? இதற்கான கூலி முழுமையாக நீங்கள் அல்லாஹ்விடமே பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்கள் யாராலும் நமக்கு கூலியை தந்துவிட முடியாது. ஷிர்க் பித்அத் என்று தலைப்பிலே சொல்லியிருக்கிறார்கள். ஷிர்க் என்பது இணை வைப்பு. இணை வைப்பு என்றால் என்னவென்ற ஒரு கேள்வி எழும்பலாம். பித்அத் ஷிர்க்கை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த பாங்குடைய அந்த அழைப்பை வைத்து ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். பித்அத் எப்படிப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிற முடியும். வாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த அழைப்பை சொன்னபோது எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ அதை விட ஒன்றை மிகைத்தாலும் கூட அது நவீனமாகிவிடும், பித்அத் ஆகிவிடும். அதான் பித்அத், நவீனம். இல்லாத ஒன்றை இருப்பதாக உயிர்ப்பிப்பது அல்லது சொல்வது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காட்டித்தராத, அங்கீகரிக்காத, ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை நாம செய்தோம் என்றால் அது பித்அத் ஆகிவிடும். பித்அத் எல்லாம் அனாச்சாரம், அனாச்சாரம் எல்லாம் வழிகேடு, வழிகேடு எல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்துக்கு. இப்ப பாங்கு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் பாங்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதான் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி என்ன ஆரம்பிச்சாங்க? அப்படியே சொல்லி தந்தாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தரல. சொல்லி தராத ஒன்றை நாம ஒன்று புகுத்தி கொண்டு என்ன சொல்லுவோம்? நாங்க தப்பா செஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூல் மீது ஸலவாத்து சொல்வதை இவர்கள் பாருங்கள், என்ன சொல்கிறார்கள் பார்த்தீர்களா? ஸலவாத்து சொல்றது தப்பா? சொல்லுங்க. பாங்குக்கு முன்னாடி சொன்னதாக அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டல. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்புறம் இந்த சத்தியத்தை தங்களுடைய உயிராக எடுத்து பாதுகாத்தார்களே அந்த சஹாபிகள் காட்டி தரல.
அவங்க யாரும் பண்ணதாக நமக்கு தெரியல, இல்ல ஆதாரம் இல்ல, இல்லாத விஷயத்தை செய்யக்கூடாது. ஆனால் பாங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாங்குக்கு ஒரு துவா இருக்கு, அந்த துவாவுக்கு முன்னாடி நாம் சொல்லுகின்ற சலவாத்தும் இருக்கிறது. என்ன சலவாத் அது? இந்த சலவாத்து நம்ம எதுல ஓதுவோம்? தொழுகையில எதுல ஓதுவோம்? அத்தையாத்துல. அத்தையாத்து. இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி தந்தாங்க. அப்ப முன்னாடி ஓதுறது பின்னாடி ஓதுறது முன்னாடியும் இல்லாத ஒன்றை புகுத்துவதற்கு பத்தியலா, இதுதான் பித்அத். புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இதுதான் ஆண்டாண்டு காலமா நம்ம இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது தப்புங்கிறது யாராவது போய் சொன்னா சண்டைக்கு வருவாங்க. இவ்வளவு காலம் இத்தனை வருஷம் நீங்க மூதாதையர்களாம் செய்ததெல்லாம் தப்பா, நாங்கெல்லாம் தப்பா இருந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப கேட்கின்ற கேள்வியிலே அது உண்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது போல நமக்கு தெரியும். ஆனால் நாம் உண்மையையும் சத்தியத்தையும் எங்க கொண்டு போய் உரசி பார்க்கணும்? குர்ஆனோடும் ஹதீஸோடும். நமக்கு ரெண்டு உரைகள் தான் இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா, முதல் ஹஜ்ஜும் அதுதான், கடைசி ஹஜ்ஜும் அதுதான் அவர்களுக்கு. அந்த ஹஜ்ஜில அவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்திலே லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நின்றார்கள், அணிவகுத்து நின்றார்கள். அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் நிறைய விஷயம். அது இறுதி பேருரை என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மௌத்துக்கு முன்னாடி அது நிகழ்கிறது, அது இறுதி பேருரை என்று சொல்வார்கள். அந்த இறுதி பேருரையில பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். பல விஷயங்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க, என் மக்களே, அல்லாஹ் எதையெல்லாம் சொல்ல சொன்னானோ, எதையெல்லாம் உங்களிடம் எடுத்து கூறினேனோ அதை முழுமையாக நான் உங்களிடம் ஒப்படைத்து விட்டேனா? அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள், ஆம் ரசூலுல்லாஹ், ஆம் இறை தூதரே, நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்து விட்டீர்கள், முழுமையாக ஒப்படைத்து விட்டீர்கள். 3 முறை கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், 3 முறை கேட்கிறார்கள். கேட்டு விட்டு சொல்கிறார்கள், அப்படி உயர்த்துறாங்க கையை, அப்படி அண்ணாந்து பார்க்கிறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சியாக இருக்கிறாய். எதற்கு? என்னட்ட எது தந்தியோ, எதெல்லாம் சொல்ல சொன்னியோ அதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் பத்தியா, சொன்னதுக்கு அவர்களே சாட்சி சொல்றாங்க பத்தியா, இதுக்கு நீ சாட்சி அப்படின்னு ஒப்புவிக்கிறார்கள். ஒப்புவித்து விட்டு சொல்கிறார்கள், இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு இதை எடுத்து சொல்லிவிடுங்கள், அவர்கள் உங்களை விட தெளிவாக அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் இந்த சத்தியம். இது நமக்கு சேர்த்து தான். நம்ம என்ன நினைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்ப சொன்னாங்க, நமக்கு என்ன இருக்கு அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாத்தையும் நம்மள்ட்ட ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப கொடுத்தாங்க இல்லையா, இங்க நிக்கிறவங்க போய் கொண்டு போய் சேர்த்துருங்க, அவர்கள் உங்களை விட தெளிவாக இதை புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? அந்த சொல்லப்பட்ட விஷயம் இருக்கிறது அல்லவா, அத்தனையும் நமக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் எதையெல்லாம் சொன்னார்களோ அது அத்தனையும் நமக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உங்களிடம் நான் 2 விட்டு செல்கிறேன், 2 விட்டு செல்கிறேன். இந்த 2 பற்றி பிடிக்கின்ற காலம் வரையிலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், வழி தவற மாட்டீர்கள், வழி தவற மாட்டீர்கள் என்றார். ஒன்று அல்லாஹ்வுடைய கலாம், திருமறை குர்ஆன். மற்றொன்று என்னுடைய நடைமுறை ஹதீஸ். இதை நீங்கள் பற்றி பிடிக்கின்ற காலம் வரையிலும் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னாங்க. சொன்னப்ப என்ன சொல்லல, 3ஆவதா ஒரு ஆள் வருவாரு, அவரை பற்றி பிடிங்கன்னு சொல்லல. 4ஆவதா சில வலியுல்லாக்கள் வருவாங்க, அவங்கள பற்றி பிடிங்கன்னு சொல்லல. எனக்கு பின்னாடி என் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி பிடிங்கன்னு சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கனா நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ்.
NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்டர், சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322225. என்று சொல்றாங்க. இரண்டு தான். ஒன்று அல்லாஹ்வுடைய வார்த்தை, மற்றொன்று அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை. இந்த இரண்டை தவிர இஸ்லாத்தினுடைய அடிப்படை வேற எதுவும் கிடையாது. நான் சொன்னாலும் சரிதான், என்னை விட அல்லாமாக்கள் சொன்னாலும் சரிதான், பெரிய ஜிப்பா போட்டு பெரிய துணியை தலையில போட்டு அப்படி ஒரு ஆட்டாட்டி சொன்னாலும் சரிதான். எது சொன்னாலும் குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, எதை ஏத்துக்கிறாதீங்க. நான் சொன்னாலும் ஏத்துக்கிறாதீங்க. நீங்க பாருங்க, இந்த ஆள் சொன்னானே, இதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா, இவன் சொன்னது சரியா தப்பா, ரைட்டா ரைட் இல்லையா, இதை நீங்க எங்க பார்க்கணும்? குர்ஆன் எடுங்க. எங்களுக்கு தெரியாதே, நாங்க அந்த அளவுக்குலாம் அரபி ஓதலையே, நாங்க ஏதோ சின்ன வயசுல அலிபு பே தேன்னு சொல்லி தந்தாங்கோ, அதையும் பாதி படிச்சோம் பாதி படிக்கல, மீதியை படிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டாங்கோ, கல்யாணத்தை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளைய பத்துட்டோமா, அதுகளை வளர்க்கறதுக்கே காலம் போதல, இதுல நாங்க எங்க போய் கத்துக்கிற? வரும் இல்லையா? வரத்தானே செய்யும். அதுல சின்ன உண்மை இருக்குல்ல. ஆமா சதான, எங்க நம்மளுக்கு தான் அப்படிலாம் சொல்லி கொடுக்கலையே, நம்ம அம்மா அப்பாலாம் எங்க சொல்லி கொடுத்தாங்க? இல்லையே, அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா பல ஊர்கள்ல இப்ப யாருமே இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய, இந்த நேதாஜி நகர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாருக்கும் இது சொந்த ஊர் கிடையாது. கண்டிப்பா இந்த புள்ளைகளுக்கு சொந்த ஊர் இந்த இருக்குதுங்களே, இங்க ஃபுல்லா இங்க பிறந்தது, சரியா? ஆனா இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்க யாருக்கும் சொந்த ஊரா? இல்ல. கேட்டா என்ன சொல்லுவீங்க? ராம்நாடு. ராம்நாடுக்கு பக்கத்துல சாயல்குடி, இந்த பக்கம் பரமக்குடி, அந்த பக்கம் முதுகுலத்தூர், இப்படியே வந்தோம்னா திருநெல்வேலியாக்கும். நாங்க திருநெல்வேலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்க அதிகம். ஏன்னா 2 மாவட்டத்தில் இருந்து தான் பஞ்சம் பொழைக்க வந்தோம். நம்ம நானும் கீழக்கரைக்காரன், ராம்நாடுக்காரன், பஞ்சம் பொழைக்க வந்தோம். உண்மையிலே தேர் ஆர் மைக்ரேட்ஸ், இடம்பெயர்ந்தவர்கள், இடம்பெயர்ந்து வந்தோம். எதுக்கு? பொழைக்க வழி தெரியல. ஏன்? வானம் பார்த்த பூமி, எங்க இருந்து பொழைக்கிறது? அப்படி பொழைக்க வந்தோம். பொழைக்க வந்த பூமி இது. ஆனா ஊர்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லையும் பாத்தீங்கன்னா, காலங்காலத்தால இப்பதானே ஸ்கூல் 7 மணிக்கு வைக்கிறான், அப்போ 9 மணிக்கு தானே. அந்த காலத்துல 9 மணிக்குனா காலையில சுபஹ் தொழுதோன்னு எழுப்பி ஒவ்வொரு வீட்டையும் அடிச்சு பத்தி போய் ஓது 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 ஓதுன்னு அனுப்பி விடுவாங்க. ஓதுறதுக்கு பள்ளி இருக்கும். அந்த பள்ளியில போய் அப்படியே பாதி தூக்கத்துல பிள்ளைங்க அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அழிவு அப்படின்ட்டு இருக்கும். அப்படிதான் இருந்தோம் நம்மளும். அப்படி சொல்லி கொடுத்ததுனாலதான் இத்தனை பேருக்கு இன்றைக்கு சூரா ஓத தெரியுது. நமக்கெல்லாம் ஓரளவு சூரா மனனமாக இருக்கிறது என்றால், அல்லது சூரா மனனமாக இருக்கிறது, குல்வலாக மனனமாக இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் என்ன? அந்த காலத்துல விட்டுட்டார்கள். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோமா? சொல்லிக் கொடுக்குறீங்க? உண்மையை சொல்லுங்க. குடிக்கிறீங்க? இல்ல. ஆனா காலங்காத்தால எந்திரிச்சிடறோம், பிள்ளைகளை அப்படியே அரை தூக்கத்தோட எந்திரிச்சு உட்கார வைக்கிறோம். அவன் எந்திரிச்சு உட்காரவே மாட்டான். அவனை போட்டு அப்படியே மூஞ்சில சல்லுன்னு அடிச்சு ஷூவை தூக்கி மாட்டி, டட்டி தூக்கி மாட்டி, அவனை ஒரு இறுக்கி அப்படியே தூக்குல போடுற மாதிரி தூக்கி அவனை கொண்டு போய் அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் வர்ற ஆட்டோவிலையோ அல்லது வேன்லையோ தூக்கி போட்டு, அல்ஹம்துலில்லாஹ், அந்த மூச்சு விடுறதுல இருக்கு பாருங்க. அவன் படிக்க போறான். எங்க போறான்? படிக்க போறான். என்ன படிக்க போறான்? இந்த உலகத்தில் உள்ள கல்வியை படிக்க போகிறான். என்ன அவ்வளவு சந்தோஷம் நமக்கு. என்ன அந்த ஆர்வம் இருக்கிறது? நம்ம படிக்கல, நம்ம பிள்ளையாவது படிக்கணும். உண்மை உண்மை, கல்வி முக்கியம். ஆனால் ஒரு கல்வி மட்டும் இல்ல, 2 கல்வி வேணும். ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்,
இந்த உலகத்தில் வெற்றி பெறக்கூடிய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பணம் சம்பாதிக்கக்கூடிய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் மறுமையை சம்பாதிக்கக்கூடிய கல்விக்கு, இந்த உலகம் அல்லாத ஒரு உலகம் இருக்கிறது. இந்த உலகம் அழியக்கூடியது, நீங்களும் நானும் அழிந்து விடுவோம். அதிகபட்சம் என்ன இருக்க போறோம்? 60 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 60க்கும் 70க்கும் இடையில தான் என்னுடைய உம்மத்தினுடைய வயதுங்கிறாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கூடுதலா போயிட்டு இருக்குது. கருணாநிதி மாதிரி ஆட்கள்லாம் 92க்கு போயிட்டு இருக்குது. இன்னும் போகாம நாற்காலி விட்டு எந்திரிக்காம பிள்ளைக்கு இடம் கொடுக்காம போயிட்டு இருக்குது. அது பாட்டுல அது அல்லாஹ் நாடுறது. எப்போ அல்லாஹ் வாங்கன்னு நினைக்கிறானோ அப்பதான் வாங்குவான் இல்லையா? அது ஒரு நிமிஷம் முந்தாது பிந்தாது, அது பாட்ட போயிட்டு இருக்கு. ஆனா நான் எதற்காக சொல்ல வருகிறேன், இந்த உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாம் எப்போவாது சுபோக்கு எந்திரிச்சா சுபோக்கு எந்திரி அப்படியே பழக்கப்படுத்தி அவர்களை தொலை வைத்து, அது தொலை வைத்ததற்கு பின்பு நாமே அவர்களுக்கு அரபி சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அப்படி சொல்லி கொடுத்தோம்னா, அவனுக்கு ஆரம்பத்திலே அவனுக்கு பயிற்சி வித்தோம்னா ஷிர்க் எதுன்னு தெரியும், பிதத் எதுன்னு தெரியும். பிதத் எதுன்னு தெரியல, ஷிர்க் எதுன்னு தெரியல. நாங்கள் செய்வது தவறு இல்லை என்று நினைக்கின்ற அளவுக்கு ஏன் அவர்கள் செல்கிறார்கள் என்றால், அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது இல்லை, நமக்கும் கற்று தரல. நமக்கு குர்ஆனை கற்று தரல. எப்படி கற்று தந்தாங்க? அலிஃப் பே தேன்னு ஓதுனோம், மனப்பாடமா ஓதுனோம், அப்படி தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர அதுக்கு என்ன அர்த்தம் தெரிந்து கொண்டோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோமா? அர் ரஹ்மான் நிர்ரோஹி அர்த்தம் தெரிஞ்சோமா? அர்த்தம் தெரிஞ்சு நின்றோமா? இல்ல. ஏன்? அது மனனம். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க ஏபிசிடின்னு கத்திட்டு வர்ற பிள்ளைங்க 3வது படிக்கிறப்பயே, நான் சொல்றேன் அதிகபட்சமா சொல்றேன், இப்ப எல்கேஜில இருந்து யூகேஜில இருந்து அவன் பேச ஆரம்பிச்சிடறான். நீ டாடி சொல்லு, மம்மி சொல்லு, சொல்லு அங்கிள் சொல்லு அப்படின்ட்டு இருக்கிறோம். நம்ம பாரம்பரியமே அழிஞ்சு போச்சு. உம்மா சொல்லு, பாப்பா சொல்லு, அது எதுவுமே தெரியலங்கண்ணா. உம்மானா அப்படிங்க என்ன, மம்மி அப்படின்னு சொன்னா தான் தெரியுது, அம்மியை சொன்னா தான் புரிய முடியுது, இல்லைன்னா புரியாது. அந்த கல்ச்சரும்பாங்க, இந்த கல்ச்சர். அதுக்காக நான் இது கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த உம்மா வாப்பா அப்படிங்கிற அந்த கல்ச்சர் அழிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. அத்தா அம்மா எங்க இருக்கு? அத்தா அம்மாலாம் இப்ப இல்ல, யாருமே கூப்பிடுறது இல்லை. சில வீடுகள் இருக்கு, பல வீடுகள் இன்றைக்கு என்னன்னா அத்தா அத்தாலாம் சொல்லக்கூடாது, சரியா, டாடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பிள்ளை இங்கிலீஷ் கான்வென்ட்ல படிக்குன்னு நினைக்கிறோம். அவன் ஆங்கிலேயத்தை தமிழாக புரிந்து கொள்கிறானே, அப்படி அரபை மொழி மாற்றமாக புரிந்து கொண்டோமா? மொழியாக அறிந்து கொண்டோமா? தெரிந்து கொண்டோமா? அப்படி மொழியாக அறிந்து தெரிந்து படித்திருக்கிறோமா? படிச்சிருந்தா, அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்னு தெரிஞ்சிருந்தா, நாம யாருக்கு இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் கொண்டு வர மாட்டோம். நம்ம இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு இணையாக துணையாக உள்ள விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இணை வைக்கிறங்கிற விஷயத்தை நீங்க எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், நாங்க இணையெல்லாம் வைக்கலையே, நீங்க டக்குன்னு சொல்லுவீங்க, நாங்க அப்படி எதுவும் பண்றது இல்லையே. இணை வைக்கிறதுனா சாமி கும்பிடுறது தானே, நாங்க அப்படி எதுலாம் கும்பிடுவோம் இல்லையே, நாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமே, வேற இதுலாம் போய் நிக்கிறோம், அல்லாஹ் காப்பாத்துவோம், அந்த பக்கம் போவோமா? நாங்க போக மாட்டோமே, நம்ம போக மாட்டோம். கண்டிப்பாக இஸ்லாத்தை புரிந்து கொண்ட, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எந்த சகோதரனும் எந்த சகோதரியும் ஒரு கோவில் முன்னாடி போய் நீ பிந்து வணங்குவாங்கன்னா வணங்க மாட்டாங்க. அது தவறு என்று மிக தெளிவாக தெரியும். ஏன் தவறுன்னு தெரியும்? அது சாதாரண சிலை, அது அதுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியும். அது தப்புன்னு தெரியுது. ஆனா எது தப்புன்னு தெரியல. நம்ம மோகனோட தர்காவில் போய் காதரி பாபாட்ட நின்றா தப்புன்னு தெரியல. மூசா அல் காதரியுடைய கபர் இருக்குது, அந்த புகாரி ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி அந்த கபர்ல போய் அப்படியே நெஞ்ச முருக, அது ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா போட்டோ, அங்கே ஒரு போட்டோ இருக்கும், அப்படியே உட்கார்ந்து அப்படியே கேட்கிற மாதிரி. என்ன அது? என்ன அது யார்? அது மூசா அல் காதரி என்பவர் உண்மையிலே நல்லவராக இருப்பார், இறைநேசராக இருப்பார், இறைவனுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பித்து இருப்பார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம்
சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். அந்த நல்லடியார்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்ட்ட. ஆனா அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய அந்தஸ்தை நம்ம போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு கிடைக்குமா? அதுலயும் நம்ம உசாரா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க அவங்கள்ட்ட கேட்கிறோம், நாங்க அவங்கள்ட்ட கேட்டோம். யார்கிட்ட கேட்கிறோம்? நாங்க அவங்கள்ட்ட கேட்கல, அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொல்றோம். அவங்கள்ட்ட ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன் எப்படி? ஒரு முதலமைச்சர் நீங்க போய் பார்த்துட முடியுமா? யாராவது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணா தானே பார்க்க முடியும். ஒரு நீதிபதி போய் நீங்க பார்த்துட முடியுமா? ஒரு வக்கீல் இருந்தா தானே பார்க்க முடியும். இப்படி ஒரு பரிந்துரை இல்லாமல் செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்ல. ஆனா எதை தப்புன்னு சொல்றோம்? சாமி சிலைகளை வழங்குவது தவறு. அதை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் இங்க போய் நிக்கிறது நம்ம தப்புன்னு தெரிஞ்சு வைக்கல. ஏன் தப்புன்னு தெரிஞ்சு வைக்கல? அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்க ஆரம்பித்து விடுகிறோம். இது பரிந்துரை. நான் அல்லாஹ்விடம் தான் கேட்கிறேன், அல்லாஹ்விடம் தான் அவரை கேட்க சொல்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்படி எதுவும் பக்கத்துல யாராவது ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் என்கிட்ட வரணும் அப்படி எதுவும் சொல்றானா? அல்லாஹ் அப்படி எதுவும் சொல்லியிருக்கானா? அப்ப சொல்லியிருக்கானா இல்லையான்னு எங்க போய் நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும்? எங்க போகணும்? குர்ஆன்ல போகணும். குர்ஆன் எங்களுக்கு அரபு தெரியாது, அப்படி தப்பிக்க முடியாது. ஏன் தப்பிக்க முடியாது? 11 மொழிபெயர்ப்புகள் தமிழ்ல வந்துருச்சு. தமிழ்ல மொழிபெயர்ப்பு குர்ஆன் பார்த்திருக்கீங்க இல்லையா? பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் பார்க்காதவங்க யாரும் இருக்கீங்களா? அப்படி வீட்டுல இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்குனா இப்ப குர்ஆன் தருவேன். கை தூக்குனா உங்கள் வீடு தேடி குர்ஆன் வரும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் வீட்லயும் இருக்கு, போய் சொல்லக்கூடாது. என்கிட்ட சொல்லிடலாம். பாருங்க சகோதரி கரெக்டா உண்மையை சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா என்கிட்ட நீங்க சொல்லிடலாம். இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? யார் பார்க்கிறா? ரப்பு. அவன் உட்கார்ந்து என்ன பார்க்கறான்? நம்ம சொல்றோமா இல்லையா? தூக்குவோமா வேணாமா, எவ்வளவு எது நினைச்சிருவாளோ, இவ்வளவு காலம் குர்ஆன் இல்லையே வீட்டுல, அதான் பார்த்தேன் அப்படின்னு பேசிடுவாளோ பயம். மற்றதுக்கு அல்லாஹ்வுக்கு கூட இல்லை, பக்கத்துல உள்ளவங்க பேசிடுவாங்களோ, நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, இதான் பிரச்சனை இல்லைங்க. ரப்பு முன்னாடி தெளிவா நில்லுங்க. எனக்கு தேவை, என்னிடம் இல்லை, என்னுடைய வீட்டுல இல்லை, நான் இதுவரை பார்த்ததில்லை, படித்ததில்லை. நம்மளுடைய மொழி, என்னுடைய மொழி, உங்களுடைய மொழி. நமக்கு தாய்மொழி என்ன? தமிழ் தானுங்க. வேற ஏதாவது மொழிக்காரங்க இங்க இருக்கீங்களா? உருது மொழி பேசுறவங்க யார் இருக்கீங்க? தாய்மொழி இல்ல. கண்டிப்பா நேதாஜி நகர் அக்குமார்க் முத்திரை குத்தலாம் பச்சை தமிழர்கள், பர்மா தமிழர்கள் வேணா சேர்த்துக்கலாம். பர்மால இருந்து பாதி பேர் வந்தவங்களும் இருக்கிறாங்க இதுல இல்லையா? அந்த மாதிரி பர்மா தமிழ் சொல்லலாம். நமக்கு அப்ப நம்முடைய மொழியில், என்னுடைய மொழியில் புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு திருமறை குர்ஆன் வந்து விட்டது. அந்த திருமறை குர்ஆனை எடுத்து அல்லாஹ் எங்கேயாவது எனக்கு பரிந்துரை தேவை, நீ என்கிட்ட டைரக்டா கேட்டா நான் கொடுக்க மாட்டேன், நீ டைரக்டா கேட்டா நான் தரமாட்டேன், நான் எப்படி தருவேன்னா கண்டிப்பா யாரையாவது கூட்டிட்டு வா,
கூட்டிட்டு வந்தா தான் தருவேன் அப்படின்னு சொல்லணும். இந்த வாரம் குரானே வந்துருச்சு. அந்த சகோதரிக்கு கடைசியா நான் முடிச்சுட்டு போறப்ப குரான் கொடுக்குறேன். உண்மையை சொன்னதினால் குரானோடு வேற புத்தகங்கள் கேட்டாலும் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதனால எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, அப்ப நம்ம அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள விரும்பல அல்லது தெரிஞ்சுக்கல முயற்சி செய்யல. இதுதான் பிரச்சனை. நான் அல்லாஹ் என்ன சொல்றான் திருமலை குரான்ல, அவர்கள் பிரார்த்திப்பதை அல்லாஹ் கேட்கிறான். அவர்கள் நினைப்பதை அல்லாஹ் கேட்கிறான். நீங்க கேட்கவே தேவையில்லை. நீங்க அல்லாஹ் தாடா அப்படின்னு கூட கேட்க வேணாம். அப்படி நீங்க உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய கஷ்டமா அல்லாஹ் இதுல லேசாக்கக்கூடிய நீந்தாண்டா அப்படின்னு நீங்க உள்ளத்துல நினைக்கிறீங்களே, அதையும் கூட யார் அறியுதா? அல்லாஹ் அறிகிறான். ஏன் அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்கிறான். அவனுக்கு சொல்லுங்கள், பிறடி நரம்புக்கு அருகாமையில் இருக்கிறேன். பிறடி நரம்பு எங்க இருக்கு? நமக்கு இந்த இருக்கு. அதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கான்னு திரும்பி பாத்துறாதியே, அல்லாஹ் இங்கதான் இருக்கானா அப்படின்ட்டு இல்லையா? அப்படி இல்ல. பிறடி நரகம் என்பது உவமை. இவ்வளவு பக்கத்துல ஒரு 6 இன்ச்சு கேப், அவ்வளவு பக்கத்துல இருக்கிறான். அல்லாஹ் என்னிடமே கேட்கட்டும், கேட்கக்கூடியவர்கள் என்னிடமே கேட்கட்டும். என்னிடமே, என்னட்ட மட்டும் சொல்லல, என்னட்டையும் கேட்கட்டும் சொல்லல, என்னிடமே, அவன்கிட்ட மட்டும்தான், வேற யார்த்தையும் கேட்கக்கூடாது. அடுத்து வரும் சிபாரிசு என்ற ரீதியில இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா தப்பா? சிபாரிசு தானே. அவங்க நல்லடியார்கள், அல்லாஹ்ட்ட ஒப்புக்குரியவங்கல்ல, அல்லாஹ்ட்ட போய் மிகப்பெரிய அந்தஸ்துல உள்ளவங்கல்ல, அவங்க அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மத்த எங்கேயும் போவாதீங்க, இதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த வசனம்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து அத்தனை பேரும் அடுத்த தடவை வந்து சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வர்றப்ப இந்த வசனம்லாம் இவர் எங்க சொன்னாரு, எந்த வசனத்துல சொன்னாரு, அதுக்கு தான் நம்பர் சொல்லாமலே போயிட்டு இருக்கேன். என்ன எந்த இடத்துல சொன்னாரு, எப்படி சொன்னாருன்னு நீங்க யோசனை பண்ணி தெரிந்து அறிந்து வந்து நீங்க புரிந்து வந்து சொல்லுங்க. நிறைய புக்குகள் வந்திருக்கு, நிறைய புக்குகள் வந்திருக்கு. உண்மையை சொன்னவருக்கு நிறைய புக்கு இருக்கு. அப்ப இன்னும் நிறைய பேருக்கு யோசனை, நம்மளும் சொல்லிக்கலாம் புக்கு கிடைச்சிக்கும் அப்படின்னு. அப்படி இருந்தாலும் உண்மையை திருப்பி சொன்னா கூட தப்பு கிடையாது. உண்மையை எப்ப வேண்டாலும் சொல்லலாம், உண்மையை எப்ப வேண்டாலும் சொல்லலாம், அதை பெற்றுக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனா அடுத்து நான் எதுக்காக சொல்ல வருகிறேன் என்றால், நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற ஒப்பீட்டளவுல பார்த்தோம்னா பிரச்சனை வராது. இப்ப பரிந்துரைக்கு வாங்க. பரிந்துரைக்கு வருகின்ற போது இப்படி ஒரு பரிந்துரையை யாரோ ஒரு நல்லடியார் செய்தால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை தூக்கி தழுவி வளர்த்து வாலிபமாக்கி, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த சத்தியத்தை 40 வயதிலே மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கின்ற போது சொல்லன்னா துயரங்கள், அந்த துயரங்கள் அத்தனையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவங்களை கொல்லாம விடுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவர். அந்த அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்துல வரல, மரண படுக்கையில கிடக்குறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் போய் உட்கார்றாங்க. பெரிய தகப்பனாரே, நமக்கு வரும் இல்லையா இந்த கடைசி நேரத்தில் நம்ம ரொம்ப தூக்கி வளர்த்தவங்களா இருக்காங்க பாருங்களேன். அவங்க அம்மா அப்பாட்ட இருக்கிற பாசத்தை விட யார் நம்ம தூக்கி வளர்க்குறாங்களோ அவங்கள்ட்ட பாசம் அதிகமாக. இந்த சாட்சி மாற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஒட்டிக்கிறோம். சின்னம்மான்னு சொல்லுவீங்களா, சாட்சின்னு சொல்லுவீங்களா? சாட்சி சின்னம்மா. அந்த சின்னமாக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பெரும்பாலும் ஒட்டும். ஏன்னா அந்த சின்னமாக்கள் தான் தூக்கி வளர்ப்பாங்க. அம்மா கறிப்புட்டு அட்டி நொறுக்கி தள்ளுவா. ஓடி போய் கட்டி பிடிக்கிறது யாரை போய் கட்டி பிடிப்பான்? சின்னமோ அப்படின்னு நிற்பான். ஏன் அங்கே அடிக்காது அவங்க தள்ளுவாங்க.